ஹாய் பர்னி. இல்ல இல்ல ப்ரோ, மம்முட்டி சொல்லுங்க ரவிச்சந்திரன். அதான் ப்ரோ, மம்முட்டி படம் ப்ரோ லேட்டஸ்டா. பிரம்மயுகமா? ஆமா ப்ரோ, அது ரிலீஸ் பண்ணாங்க இங்க கும்பகோணத்துல. இல்ல ப்ரோ, தெரியல. பிரம்மயுகம் யார் பண்றாங்களான்னு தெரியல. ஆமா, அது இப்ப ரீசெண்டா நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டான். தெரியல, வெயிட் பண்ணி பாருங்க. மேபி யாராச்சும் ரிலீஸ் பண்ணா பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க சபரி. ப்ரோ, இப்போ 1ஆம் தேதி ஷாஜகான் ரிலீஸ்னு சொல்றாங்களே, அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமேவா? இந்த மூவிங்க ஷாஜகான் ப்ரோ. பரணி உங்களுக்கு தெரியுமா? ப்ரோ அதெல்லாம் இவங்கலாம் சொல்றது ப்ரோ, எதுவுமே பட் ப்ரொடியூசர்லாம் ஆனா பட் கில்லி கன்ஃபார்ம் தானே ப்ரோ? கில்லி கன்ஃபார்ம் தான். அந்த டேட் வந்து சொல்லுவாங்க நம்ம. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே. நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள ரிலீஸ் ஆயிடும் படம், டேட் சொல்லுவாங்க. ஓவரால் தமிழ்நாடு தானே ப்ரோ? ஆமா, தமிழ்நாடுக்குள்ள தான். ப்ரோ இப்போ கில்லி ரிலீஸ் ஆனிச்சுன்னா கலெக்ஷன் நல்லா புது படம் ரிலீஸ் மாதிரி நல்லா கலெக்ஷனாக வரும் நினைக்கிறீங்களா எப்படி ப்ரோ? கண்டிப்பாங்க, கண்டிப்பா கலெக்ஷன் பெருசாகும். புதுப்படம் அளவு ஆகுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் போட்டெல்லாம் வந்து பெருசா உங்களுக்கு பெரிய கிராஸ்லாம் பண்ண முடியாது. லிமிட்டட் ரிலீஸ் பண்ணணும், எல்லா ஊர்லயும் ரிலீஸ் பண்ணணும், லிமிட்டட் ரிலீஸ் பண்ணணும். அதை ஓடுற தேட்டர்ல நல்லா கலெக்ஷன் பண்ணும். எல்லா தேட்டர்லயும் போட்டா எல்லா ஆடியன்ஸ் ஃபிட் ஆயிடுவாங்கல்ல. பரணி ப்ரோ, இப்போ ரீசெண்டாக தமிழ் சினிமா என்னாச்சுன்னு கேட்குறாங்க. உண்மையில என்னதான் ப்ரோ ஆச்சு என்னன்னு தெரியல, எல்லாம் யூடியூப்லேயும் போட்டு கிளிக்கிறாங்க. நல்ல படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல படம் எடுத்தா ஆடியன்ஸ் வருவாங்க. நல்ல படம் எடுக்கல, ரொம்ப மோசமா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் தேட்டர் வரதை அவாய்ட் பண்றாங்க. கண்டிப்பா பரணி, அதான் உண்மை. ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய பேர் ஆடியன்ஸை பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரமாட்டாங்கிற மாதிரி. பட் பாருங்க, மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற ஒரு மலையாள மூவி இன்னைக்கு எல்லா தியேட்டருமே ஹவுஸ்ஃபுல் சென்னையில. இன்னைக்கு நைட் ஷோ எல்லா தியேட்டரும். ஸோ ஆடியன்ஸ் வந்து மூவி தியேட்டருக்கு வரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் தான் தேவைப்படுது. ஸோ தமிழ்ல வந்து கண்டென்ட் ரொம்ப லேக் ஆகுது, கண்டென்ட்டே இல்லை சுத்தமா, அதான் உண்மை. ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸ் என்ன ஆகுதுன்னு. ப்ரோ இப்போ ரீசெண்டாக லால் சலான் படம் பார்த்தேன். ஆனால் படம் பார்க்குற ஒரு என்ன சொல்கிறது, தேட்டரில் போய் படம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு நிலைமை ஆயிடுச்சு ப்ரோ. அந்தளவுக்கு படம் இந்தளவுக்கு மோசமாக எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ளே ஏதோ நல்ல படம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ் சினிமாவில்? நிறைய வருங்க, பெரிய படம்லாம் எல்லாம் லைனப்ல இருக்கு. உங்களுக்கு இந்தியன் 2, இந்தியன் 3, கோட், விடாமுயற்சி, வேட்டையன் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சிவகார்த்திகேயன் படம் இருக்கு, பெரிய படமா வரும். கங்குவா வரும். எல்லா படமும் இருக்கு. அதுல வந்து ஏதாச்சும் கிளிக் ஆகும். பார்ப்போம். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. யாருமே வந்து சுமாரான படம் கொடுக்கணும்னு நினைக்க போறது கிடையாது. அதுல வந்து ஏதாச்சும் கிளிக் ஆகும் கண்டிப்பா. பார்ப்போம். போன வருஷம் ஜெயிலர், லியோ வந்து கடைசியில வந்து ஓடின மாதிரி இந்த வருஷமும் ஓடும். கும்பகோணம் கண்டிப்பா மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது யாரு பண்றாங்கிறது தெரியல, பட் கண்டிப்பா பண்ணுவாங்க. யாராச்சும் மேபி விஜயலட்சுமி கார்த்திக் சினிமாஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் யார் பண்றாங்கிறது. நீங்க ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க பண்ணலையா? நாங்க போடலன்னு கேக்குறீங்களா? ஆமா. இல்ல ப்ரோ, நம்ம ஜோஷுவா போடுறோம். ஸோ போட்டிருக்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ், நம்ம லாஸ்ட் வீக்கே போட்டிருக்கலாம். ஸோ அது 1 வீக் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்
ஜோஷுவாவும் நம்ம போடுறோம். ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஷோ வந்து ஷேர் பண்ணி போடுற அளவுக்கு போட்டா 4 ஷோவும் போடணும். ஏன்னா உண்மையா நல்ல மூவி அது. ஸோ ஓகே, கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. யாராச்சும் பண்ணாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. ப்ரோ தமிழா இல்லை மலையாளமா ப்ரோ லாங்குவேஜ்? ப்ரோ அது மலையாள மூவி தான், பட் படத்துல முக்கால்வாசி தமிழ் தான் ப்ரோ இருக்கும். பாதிக்கு பாதி தமிழ் தான் ப்ரோ இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பரணி நீங்க பாத்தீங்களா பரணி மூவி? இல்ல ப்ரோ, பார்க்கல. நீங்க எப்படி இந்த வாரம் பிளான் பண்றீங்களா அப்படி? இல்ல ப்ரோ, நாளைக்கு சொல்றேன். ஓகே ஓகே. ப்ரோ கரூர்ல ரிலீஸ் இருக்கா? இந்த வீக் இல்லைனாலும் அடுத்த வீக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ப்ரோ ஸோ இந்த தஞ்சாவூர்ல எதுவும் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? அங்க தஞ்சாவூர்ல வாய்ப்பு கம்மி தாங்க. இருக்கிறதே 2 தியேட்டர் தாங்க. கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படிங்க போட முடியும்? தஞ்சாவூர்ல கொடுமையா இருக்கு ப்ரோ. நல்ல படம்லாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாம்பாட்டம் ஆடி படத்தெல்லாம் போய் எடுத்து வச்சிருக்காங்க. யாரு ப்ரோ அந்த படத்துக்கு வர போறாங்க? வெயிட் பண்ணுங்க, தியேட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஆக்சுவலா பிரம்மயுகம் படம் தஞ்சாவூர் ரிலீஸ் ஆகல, கும்பகோணம் ரிலீஸ் ஆகல ப்ரோ. திருச்சியில பார்த்தோம் எல்லையில. சூப்பரா இருக்கு படம், செமையா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓகே. இருக்கு. பட் கும்பகோணத்துல யாருமே எடுக்கல. பிரம்மயுகம் நம்ம இனிஷியலா பிளான் பண்ணியிருந்தோம் போடுறதுக்கு. பட் லாஸ்ட்ல அதுக்கப்புறம் ப்ரோ எந்த தமிழ் அளவுக்கு டப்பிங் இருந்துச்சுன்னா போட்டுடலாம் ப்ரோ. டைரக்ட் ரிலீஸ் பண்றது பண்ணா ஆடியன்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஓ ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸ் தான். மொத்த கும்பகோணத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேர் தான் படம் பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ. அதுவும் பட் அதுலயும் சொல்லுங்க சொல்லுங்க. அதுலயும் எவ்வளவு பேர் தியேட்டருக்கு வந்து பாக்குற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு எல்லாம் தெரியாது. ஸோ வந்து லிமிட்டட் ஆடியன்ஸ் இருக்கும்போது தெலுங்கு போட்டா போகும். தெலுங்கு ஆடியன்ஸ் வைடா இருக்காங்க. டைரக்ட் தெலுங்கு வந்து இப்போ ஒரு 2 ஷோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்துக்கு போடலாம், கண்டிப்பா போகும். இது ஆமா பரணி, இது நிறைய பேர் எனக்கு இன்பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன தெலுங்கு மூவி மட்டும் போடுறீங்க, ஏன் மலையாளம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு. ஸோ தெலுங்கு கண்டிப்பா மார்க்கெட் இருக்கு. கேட்டவங்க எல்லாருக்குமே சொல்றேன். தெலுங்கு படம் நம்ம எந்த படம் போட்டாலுமே அது அட்லீஸ்ட் ஒரு ஷோக்காச்சும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாத்துருவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4000 5000 பேர் பாத்துருவாங்க நாங்க ஒரு வாரம் தெலுங்கு படம் போட்டோம்னா. ஸோ தெலுங்குக்கு மார்க்கெட் இருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் பெரிய மார்க்கெட். அதான் ரீசன் நம்ம தெலுங்கு மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்றதெல்லாம். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல சொன்னேன், நம்ம கும்பகோணத்துல இத்தனை தேட்டர் இருந்தோம், அது எடுக்கலையே. அட்லீஸ்ட் 1 ஆர் 2 ஷோஸ் போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே நினைச்சு இல்ல கேட்டேன், கண்டிப்பா வேற ஒன்றும் இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகும். அது எந்த தேட்டர்னு தெரியல. கும்பகோணம்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். ஸோ சேம் டைம் பார்ப்போம். இந்த வீக் நமக்கு ஜோஷ்வா எப்படி கௌதம் வாசுதேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு என்ன பண்ணிருக்காரு நாளைக்கு பாத்துருவேன் மூவி. நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படி இருக்குன்னு. நாளைக்கு எப்ப ஈவினிங் படம்? ஆமா நாளைக்கு ஈவினிங் 2 படத்துக்குமே இன்வைட் பண்ணிருக்காங்க. ஜோஷ்வா, இன்னொன்னு அர்ஜுன் தாஸ் போர்னு ஒரு ரிலீஸ் ஆகுது அது. ஆமா. So, பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி லோ பட்ஜெட் படம் மாட்டணும் பாருங்க. இப்ப மலையாளத்தை பாருங்க, பிரேமலு பாத்தீங்கன்னா 100 crore போடுறாங்க. உண்மையா அது? ப்ரோ அவங்களுக்கு எல்லாம் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா தாங்க ப்ரோ எடுக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியா எடுத்துடுறாங்க படம். ஹீரோவுக்கு சேலரிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற காசோட படத்துக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. நல்லா குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்குறாங்க. இங்க நம்ம ஆர்டிஸ்டுக்கே 70% ஸ்பெண்ட் பண்ணிட்டு 30%ல தான் படம் எடுக்கிறோன்ற போது இவங்க வெறும் ஆர்டிஸ்ட் வேல்யூ வச்சுதான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. படத்துல விஷயம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பாக்குறது கிடையாது. அங்க வந்து படத்துல விஷயம் என்ன இருக்குன்றத வச்சுதான் ப்ரொமோட் பண்றாங்க. அந்த விஷயம் தான் கடைசியில ஜெயிக்குது. அந்த மாதிரி இங்க கரெக்டா எப்ப சொல்றீங்க. பண்றாங்களோ நீங்க சொன்னது அப்பதான் எக்ஸாக்ட்லி கரெக்டான பாயிண்ட். நமக்கு ப்ராடக்ட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நமக்கு ஸ்டார்ஸுக்கு எக்கச்சக்கமா கொடுத்துட்றாங்க. ஆமா, அங்கதான் நம்ம தமிழ் சினிமால அட்லீஸ்ட் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதே 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 லெவல்ல இதுக்கும் ஒரு பட்ஜெட் செலவு பண்ணி அதை அந்த குவாலிட்டியை கொடுத்துடணும். இங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அங்க அதை டேலி பண்ற பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வரும்? பர்னி ப்ரோ கேக்குதா?
கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ தஞ்சாவூர்ல எத்தனை ஸ்கிரீன்ஸ் வருது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. யார் கேட்டாலும் அதை கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. என்னென்ன ஸ்கிரீன்ல எத்தனை எத்தனை எந்தெந்த தேட்டர்ல எத்தனை ஸ்கிரீன் வருது கண்டிப்பா ப்ரோ உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. இப்போதைக்கு நான் வந்து என்னால எனக்கு தெரிஞ்சதை நான் வெளில சொல்ல முடியாது. ஆமா ப்ரோ, நானும் தஞ்சாவூர் தான், கொஞ்சம் சொல்லுங்க. சத்தியமா சாவுரம் ப்ரோ. ஒரு நல்ல தேட்டர் இல்லாம ஒன்னா நம்பர் ஒழுச தேட்டர் வச்சிருக்காங்க ப்ரோ. நாங்க கும்பகோணத்தை பார்த்து வயிறு எறிகிறோம் ப்ரோ. சீரியஸா எல்லாமே சூப்பரா இருக்கு கும்பகோணத்துல. திருச்சியோட பெஸ்டா இருக்கு எல்லா தேட்டருமே. எந்த தேட்டரையும் நான் வந்து குறிப்பிட்டெல்லாம் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். வாசுவா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், பரணியேகாவா இருக்கட்டும், ஈஸ்வரன் கார்த்திக் கூட சூப்பரா இருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ என்னன்னா தஞ்சாவூர்ல சரி தேட்டர் தான் சுமாரா இருக்குன்னா அமௌண்ட் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். 300 வாங்குறாங்க. சிவகார்த்தியின் படத்துக்கு 300 வாங்கினாங்க ராணி பேரஸ்ல. அந்த ராணி பேரஸ்ல சீட்டு கூட ஒழுங்கா இல்லை. நாங்க ஒரு தேட்டரை பிளேம் பண்றோம்னு கிடையாது, நாங்க ஆடியன்ஸ், எங்களுக்கு அந்த தேட்டர் முக்கியம். ஏன்னா எங்க ஊர்ல இருக்க அந்த தேட்டர் தான், நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் ஆடியன்ஸுக்கு. அவன் 200 கொடுத்து வரானா, அந்த 2 மணி நேரம் உட்காரணும், நல்லபடியா இருக்குன்னு நினைக்கணும். எந்த இதை பத்தியும் கேர் கிடையாது. 200 250 நிக்க வேண்டியது ரொம்ப மோசம். லிமிடெட் ரிலீஸ் ஆகுறது தான் ப்ரோ பிரச்சனை. ஸோ அங்க இருக்கிறதே 2 தேட்டருங்கிறதால ஸோ அதனாலதான் அவங்க அந்த ஃபேர் வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரே ஊர்ல ஒரு 10 தேட்டர் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆப்வியஸா எல்லாருமே வந்து நார்மல் ஃபேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அங்க இருக்கிறதே 2 தேட்டருங்கிறதால அது டிமாண்ட் கிரியேட் ஆகுதுல்ல அந்த இடத்துல. சரி ஓகே ப்ரோ. அப்கமிங் ஸ்கிரீன்ஸ் என்னென்னு கொஞ்சம் டீடைலா தெளிவா சொல்லுங்க. அப்கமிங் பிவிஆர்ல 3 ஸ்கிரீன் வருது லாங்வால் மால்ல. ஓகே ப்ரோ. அப்புறம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு 3 ஸ்கிரீன் வருதுன்னு சொல்றாங்க. ஓகே ப்ரோ. ஜூபிட்டர் தியேட்டர் ரெனோவேஷன் பண்ணிடுவாங்க. ஜிவி காம்ப்ளெக்ஸ் அது ஒரு ஸ்கிரீனா 2 ஸ்கிரீனா ஜூபிட்டர் தியேட்டர் போறது? தெரியல ப்ரோ. ஜூபிட்டர் 2 ஸ்கிரீனா? 2 தான் கேள்விப்பட்டேன். அது முன்னாடில இருந்து எல்ஏ தான் டேக்கர் முன்னாடில இருந்து. இது ஜிவி காம்ப்ளெக்ஸ் 5 ஸ்கிரீனா 3 ஸ்கிரீனா? 5 ஸ்கிரீன் அப்படியே பண்றாங்க. அதாவது ஒழுங்கா பண்ணா பரவாயில்ல, அவங்க அதுக்கு மேல மோசமா இல்ல. தஞ்சாவூர் வந்து நீங்க போதும் சொல்ற வரைக்குமே தியேட்டர் வரும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்குள்ளே எனக்கு உங்களுக்கு வந்துரும் ஆல்மோஸ்ட். அப்புறம் ஒரு 17 தேட்டர் கேள்விப்பட்டேன் ப்ரோ. 17 தேட்டர் மொத்தம் தாங்க ப்ரோ. பரணி ப்ரோ, அப்புறம் இன்னொரு டவுட் ப்ரோ. இன்னொரு ஏதோ ஒரு புதுசா ஒரு மால் இனிமே தான் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க தஞ்சாவூர்ல வித் ஸ்கிரீனோட. ஆமாங்க, அதுதான் ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சொல்றாருல. ஓகே ஓகே. எல்லாமே அந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கும் தியேட்டருக்கு, நல்ல கண்டென்ட் கொடுத்தா. ஆனா தியேட்டர் இப்படி இருந்துச்சுன்னா போற ஆள் கூட போக மாட்டாங்க. ப்ரோ ராஜராஜன் தேட்டர் வருமா ப்ரோ? வருங்க நெக்ஸ்ட் இயர் வருங்க. பரணி ப்ரோ, சீரியஸா ராஜராஜன் வருதா? யார் எடுத்து பண்றா? கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஹிடன். நான் அத வெளியில சொல்ல முடியாதுங்க. வரும் பாப்போம், பண்றாங்க, வரும் பாருங்க. சரி, நீங்க எப்ப தஞ்சாவூர் சைடு வரீங்க? வாசு, பரணி, நீங்க 2 பேர்ல யாராவது ஒரு வரலாம்ல? ஆமா ப்ரோ, தயவு செஞ்சு யாராவது நீங்க நல்ல தேட்டர் ஓபன் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட்ல வேகன்சி இருக்கு. இப்ப நீங்க விதைய போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. நாளைக்கு காம்படிஷன் வந்த பிறகு வந்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க போதும்னு சொல்ற அளவுக்கு தியேட்டர் இருக்குங்க. இதுக்கு மேல நம்ம எதுக்கு? அப்படி இல்ல ப்ரோ, கண்டிப்பா. இப்போ வந்து இந்த நீங்க ஒரு ரீசெண்டா இது ட்விட்டர்ல ஒரு ரிவ்யூ வந்துச்சு பாத்தீங்களா? டாப் 10 சிங்கிள் தியேட்டர். அதுல வாசு சினிமாஸ் இருந்துச்சு, உங்க தியேட்டர் இருந்துச்சு, மெகா ஸ்டார் இருந்துச்சு. திருச்சியில எவ்வளவு ஸ்கிரீன் இருக்குமே, உங்க 2 ஸ்கிரீன் வருது பர்டிகுலரா. நீங்க அந்த குவாலிட்டியா என்ன ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, நம்ம வாங்குற காசு கரெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை தேடி ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க, எத்தனை ஸ்கிரீன் இருந்தாலும். நீங்க பண்ண நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. பரணி ப்ரோ, இப்பதான் ஸ்பேஸ் வந்தேன். தளபதி 69 ஏதாவது அப்டேட் இருக்கா? இது எக்கச்சக்க டைரக்டர் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? ஓகே. வெற்றிமாறன் சான்ஸ் இருக்கா ப்ரோ? இந்த கதை சொல்லியிருக்காரா? ஒரு நப்பாசை தான் லைனப்ல இருக்காங்க. அவர் யார டிக் அடிக்கிறாரோ அவர்தான். ஓகே ரைட். வெற்றிமாறன் கொஞ்சம் கஷ்டம் தாங்க, ஏன்னா it took some time. ஓகே பட் இப்ப இவரும் பாலிடிக்ஸ் போறல.
அப்படிலாம் சொல்ல இல்லையா? முடியாதுங்க. எல்லாமே ஒரு கண்டிஷன் ஒண்ணு இருக்கும். பரணி அந்த ஆக்சுவலா கண்டிஷன் இப்போ லாஸ்ட் சண்டே வந்து அவரை பார்த்தேன். அவரை பார்த்து பேசினேன். பட் நான் இந்த கேட்கல. தளபதி 69 நீங்க பண்றீங்களா சார்னு கேட்கல. ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு டின்னருக்கு. ரொம்ப பிஸியா தான் இருந்தாரு. நான் பேசினேன். பட் நான் இதை கேட்கல. பட் கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு அப்போ. அதுக்கப்புறம் கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. கேட்க முடியல. நம்ம நெக்ஸ்ட் டைம் தான் கண்டிப்பா கேட்டுருவேன். மிஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? நெக்ஸ்ட் டைம் கேட்பேங்க. கேட்டாம மட்டும் அவர் சொல்லிடுவாரா என்ன? சொல்ல மாட்டாரு தான், கரெக்ட் தான். பட் ஹிண்ட் தான், பட் ஹிண்ட் நம்ம கொடுத்துருப்பாரு. கேட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி நமக்கு இருக்கும். பட் கண்டிப்பா கேட்டிருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்றாதீங்க, கேட்டிருங்க. கரூர்ல ஏதாவது மல்டிபிளெக்ஸ் வர சான்ஸ் இருக்கா? கரூர் பண்ணுவாங்க ப்ரோ, பண்ணுவாங்க. பிளான்ஸ்லாம் பண்றாங்க, பார்ப்போம். பண்ணுவாங்க. எங்க ஜி? எங்க வருது? பிளான் பண்றாங்க ப்ரோ. பிளான் பண்றாங்க. எக்ஸிக்யூட் பண்ணல, பிளான்லாம் பண்றாங்க. ஓ எப்போ பண்ணி சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, பார்ப்போம். ஓ கரூர்லயா? ஓகே. இதுக்கு இவங்களே வா இல்ல வந்து தனியா வெளியா பண்றாங்களா சார்? அவங்களே தான் பண்ணுவாங்க. இந்த அஜந்தா கலையரங்கம் இவங்களாம் வச்சிருக்காங்க, டோட்டலா இருக்காங்களா, இவங்க சங்கத்திலே பண்றாங்க? அவங்களே பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க ஒரு வெற்றி தியேட்டர் இப்போ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க பசிபிபாளையத்துல. அது வந்து இங்க இவங்க அது தனியா இல்ல இவங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறாங்களா? எங்க பசுதிபாளையம் வெற்றி தியேட்டர், பசுபதிபாளையம், ராமனூர் சொல்லுவாங்க அங்கயா? ஆமா 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 ஆமா. யார் பாருங்க, எனக்கு தெரியல, நான் கேள்விப்படல. தெரியலங்க யார் பண்றாங்கன்னு. ஓ சரி. ஓகே. ப்ரோ புது பஸ் ஸ்டாண்ட்ல 3 தியேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தஞ்சாவூர்ல. அது வந்து வெற்றி சீனிவாசன் சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி சீனிவாசன் ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல அது வேற ஒருத்தவங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஹாலிவுட் படம் என்ன ப்ரோ வரப்போற படம்? நல்ல படம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற பெரிய படம் காட்ஜிலா எக்ஸ் காங் தான் பெரிய படம். ஓகே. மார்ச் 29 ரிலீஸ். அதுக்கு பெரிய ஓபனிங் இருக்கு. ஆமா. பரணி ப்ரோ, வாசு, இந்த 2 பேருக்கும் இந்த கொஸ்டின். இது இப்போ கில்லி வந்து ரிலீஸ் ஆனா கண்டிப்பா வந்து டு யூ திங்க் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரெக்கார்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, லைக் அதுக்கப்புறம் பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்குமா? கண்டிப்பா அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு இதுக்கு? ப்ரோ கண்டிப்பா ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும் தான். இப்போ இந்த ரீ ரிலீஸ்லாம் எல்லா படமும் பார்த்தவங்க இப்போ வரிசையா ரீ ரிலீஸ் ஆச்சுல, உங்களுக்கு 3 வாரணமாயிரம், இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய கலெக்ஷன் பண்ணிடும். இது எல்லாத்தையும் எந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தாங்களோ அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா கில்லியும் பார்ப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு க்ரௌடு வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா நிறைய ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து இதை போய் நான் ஏன் தேட்டரில் பார்க்கணும், ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே, ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், இதை போய் நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ரீ ரிலீஸ் படத்தெல்லாம் வந்து அந்த மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க இங்கே. ஸோ அதுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இல்ல கில்லிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஆல்பம் சாங்ஸ் தான் ப்ரோ. முக்கியமா படத்துல சாங்ஸ் ரொம்ப அர்ஜுனன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வைப் மெட்டீரியல்லாம் மாறும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வைப்பா இருக்கும். கண்டிப்பா. பிளஸ் இதுக்கு மேல என்னன்னா, இப்போ படத்துக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்குறத விட ரீ ரிலீஸ் படத்துக்கு யாரு அதிகமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய ஃபைட் ஆகும் தெரிஞ்சு. ப்ரோ அதெல்லாம் படம் இல்லாதனால தான் ப்ரோ இந்த நிலைமை. படம் வருஷம் புதுப்படம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த பேச்சே இருக்காது. பரணி, அதான் இன்னொரு கொஸ்டின். இப்போ ஏன் எந்த பெரிய படமும் வரது இல்ல? ஐ திங்க் லாஸ்டா ஏதோ இருந்துச்சு, லால் சலாம் ஆக்சுவலி ரஜினிகாந்த் கேமியோ பண்ணாரு, ஓகே. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய பெரிய படம் இருக்குல்ல. விடாமுயற்சி, கோட்டு, வேட்டையன், கங்குவா. எலெக்ஷன் வருதுல்ல உங்களுக்கு, அதை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்கல்ல. ஓகே, சோ எலெக்ஷனால தான் வந்து பிரச்சனை இல்ல. இப்போ எலெக்ஷனால வந்து ஏப்ரலுக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்த படம்லாம் தள்ளிடுச்சு. இதோ கிளாஷ் இருக்குமா பரணி ப்ரோ? கண்டிப்பா ஃபுல்லா கிளாஷ் மட்டும் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பர். 2 படமா வரும், பெரிய படம். என்டர்டெயின்மென்ட் இருக்கு. சூப்பர். ஆமா. வேட்டையன் தீபாவளிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உண்மையா? வேட்டையனும் கோட்டும் ஒண்ணா வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து கங்குவா, விடாமுயற்சி இதெல்லாம் ஒண்ணா வர வாய்ப்பு இருக்கு. தங்கலான், அமரன் ஒண்ணா வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, தங்கலான் வேற இருக்குல்ல. சூப்பர். ஆமா. ஸோ வந்து உங்களுக்கு கிளாஷ் வந்து நிறைய இருக்கும். ஓகே.
ஹெல்தியா இருக்க எப்படியும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்படியும் உங்களுக்கு எஸ்டிஆர் படம் இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் தான். ஓகே. எஸ்டிஆருக்கு இந்த வருஷம் ரிலீஸே கிடையாதா ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? இந்த வருஷத்துக்குள்ள படம் இன்னும் ஷூட்டிங்கே போல அவரு. ஓகே ஓகே. உனக்கு இப்ப சூர்யா படம் வந்து இப்ப பங்குவா முடிச்சோன்னா அவரு சுதாகங்கரா படத்துக்கு போயிடுவாரு அவரு. ஓகே. வாடிவாசல் நடக்க சான்ஸ் இல்லையா பரணி? வாடிவாசல் பிளான்ஸ்ல தாங்க இருக்கு. அது அது வெற்றிமாறன் தான் பெண்டிங்ல வச்சுட்டே இருக்காரு. அவர் இப்ப விடுதலை பார்ட் 2 பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் சாய்ஸ்ல விட்டுட்டாங்க எல்லாரும், ப்ரொடியூசரும் சரி ஹீரோவும் சரி. அவர் வரும்போது வரட்டும்னு விட்டுட்டாங்க. அது படத்தோட ஹைப் அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ அந்த ப்ரோமோ. கண்டிப்பா ஹைப்லாம் அஃபெக்ட் ஆகாது. அவர் ஏதாச்சும் ஒண்ணு விட்டு அந்த பல்ஸ்லயே வச்சுப்பாரு ஆடியன்ஸ். கங்குவா ஹாலிவுட் படம் மாதிரி bro, அந்த போஸ்டர் எல்லாமே நல்லா இருக்கு, டீசரும் நல்லா இருக்கு. கங்குவா படமே நல்லா இருக்கும் பாருங்க. என்ன ப்ரோ? கங்குவா படமே நல்லா இருக்கும், படமாவே நல்லா இருக்கும் பாருங்க. ஓகே ப்ரோ. சம்மருக்கு எதிர்பார்க்கலாம் ப்ரோ? இல்லங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஜூலை மேலதான். ஜூலை. ஓகே ஓகே. ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம். ஓகே. ப்ரோ AK-63 வந்து இவரா மார்க் ஆண்டனி டைரக்டர் தானா? அவர் ஆதித்யனா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. தளபதி நடிக்க மாட்டாரா ப்ரோ? அப்புறம் 69 எனக்கு அப்புறம் மனசு வருத்தமா இருக்கு ப்ரோ. நடிக்க மாட்டாரா கண்டிப்பா? இல்லாட்டி திரும்பி வர சான்ஸ் இருக்கா? தெரியுமா உங்களுக்கு? எது ப்ரோ கேட்கல? விஜய் வந்து இனிமேல் லைக் 69க்கு அப்புறம் நடிக்க மாட்டாரா கண்டிப்பா? திரும்பி வர சான்ஸ் இருக்கா? ப்ரோ எல்லாமே உங்களுக்கு டைம் தான் டிசைட் பண்ணும். அவரு வந்து கண்டிப்பா ஒரு பீக் மார்க்கெட்ல இருக்காரு, சரிங்களா? ஓகே ஓகே. அவருக்கு தெரியும் நம்ம போய் ஒரு படம் நடிச்சாலே அந்த படம் என்ன கலெக்ஷன் பண்ணுன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதும் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே டைம் தான் முடிவு பண்ணும். அது அவருக்குமே தெரியும். எல்லாமே எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. அந்த டைம்ல அவர் என்ன முடிவு பண்றாரோ வருவாருன்னு சொல்ல முடியாது, வரமாட்டாருன்னு சொல்ல முடியாது. இது வேணா நடக்கலாம். ப்ரோ தலைவர் 171 லோகேஷ் படம் அது நெக்ஸ்ட் இயர் தானா ப்ரோ? அது நெக்ஸ்ட் இயர்ல எப்போ எந்த டைம்ல வரும்? அது ஒரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகும். ஓகே. பொங்கலாம் நீங்க சொல்றது எப்படி ப்ரோ? 26 பொங்கல் சொல்றீங்களா? லைக் அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றீங்களா? எந்த படம்? லோகேஷ் படமா? லோகேஷ் ரஜினி படம். 2025 பொங்கல். ஓகே ஓகே. அவரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு தான் இருக்கேன். முடிச்சிருவாரு. ஒன் ஸ்கிரிப்ட் போயிடுச்சுன்னா முடிச்சிருவாரு அவரு. அது ஸ்டாண்டர்ட் அலோன் தானே ப்ரோ? எல்சியூ இல்ல? அது தெரியல ப்ரோ. எல்சியூலாம் அவரு எல்சியூலாம் வச்சு எடுக்க மாட்டாரு. ஓகே. அவர் இப்ப விஜய் சாரை வந்து உள்ள கொண்டு வந்துட்டு எல்சியூக்குள்ள கொண்டு வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ அதை கேட்க வந்தேன். இப்போ விஜய் பாலிடிக்ஸ் போயிட்டாருன்னா அஃபெக்ட் பண்ணல ப்ரோ? அது எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க? இப்போ கைதி 2 எடுத்தா கூட வேணுமே ப்ரோ, விஜய் ரெஃபரன்ஸ் இருந்தா வேணுமே. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வாய்ஸ் மட்டும் வச்சு வாய்ஸ் அதான் இப்போ விக்ரம் இதுல பண்ண மாதிரி வாய்ஸ் வெளியில பண்ண மாதிரி. விக்ரம் 2ல அப்படி நடந்தா எல்லாம் சேர்ந்து நடிக்கிற மாதிரி இருக்கும்ல? கமல், விஜய், சூர்யா, கார்த்தி பீக் மூமெண்டா இருக்கும்ல தமிழ் சினிமால? தெரியல, அது எப்ப நடக்கும்னு தெரியலையே. நடக்குமான்னு தெரியலையே. எஸ்கே முருகதாஸ் ப்ராஜெக்ட் வந்து எப்படி அது ஆக்சுவலி துப்பாக்கி டீம் தான் அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? துப்பாக்கி வில்லன் தான் நம்ம பண்றாரு அந்த படத்துல, நெகட்டிவ் கேரக்டர். அப்படியா? அவர் தான் பண்றாரா? தெரியல எனக்கு. தெரியல, நான் படிச்ச மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். தெரியல. ஓகே. பட் ஓகே, அது கம்பேக் மூவியா இருக்க சான்ஸ் இருக்கா ஏஆர் முருகதாஸ்க்கு? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கேப் எடுத்துட்டு வராரு. கண்டிப்பா ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. பெரிய கிராண்ட் ஸ்கேல்லையும் பண்றாங்க. ஸோ பயங்கரமா வரும். அது அவுட்புட் நல்ல ரிசல்ட் தான் வரும். இப்போ அவர் முருகதாஸ் கம்பேக் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம போனஸ் கோலிவுட்டுக்கு.
சாமி அவரை மாதிரி கமர்ஷியல் டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சூப்பர். அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா போதும் ப்ரோ. திரும்பி டாப் ஸ்டார்ஸ் நிறைய பேரோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதான் பாருங்க. அதுக்கு யார் ப்ரோ மியூசிக்? இவர் அனிருத் தான் இந்த எஸ்கே ப்ராஜெக்ட்டுக்கு, எஸ்கேஆர்எம் ப்ராஜெக்ட். அடுத்த 2 படத்துக்கும் அனிருத் தான். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே. மங்காத்தாவும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கில்லி வரதுனால கண்டிப்பா அங்க பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த சீட் விடுவாங்க. பட் நல்லா இருக்கும். ப்ரோ எல்லா படமும் ரீரிலீஸ் ஆகி ஓடிடாது. இப்போ வந்து உங்களுக்கு வாலி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து இப்போ வேற ஏதோ விஜய் படம் ஏதோ ரிலீஸ் ஆச்சு. எல்லாமே எதுவுமே இந்த திடீர்னு பண்ற அந்த படம்லாம் சரியா போகல. ரொம்ப எதிர்பார்ப்போட வர படம் மட்டும் தான் போகுது. இப்போ சிவா மனசுல சக்தி எல்லாம் பெருசா பேசினாங்க. அது எல்லாமே சுமார் தான். பரணி ப்ரோ பர்சனலா உங்களுக்கு வந்து எந்த படம் ரீரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பண்ணா கிளிக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்திரன் பண்ணணும்னு ஆசை. எந்திரன் பண்ணா போகும் நினைக்கிறேன். நல்ல சாய்ஸ் தான். உண்மையாக நல்லா போக சான்ஸ் இருக்கு. எனக்கு வருதா ப்ரோ? என்னங்க? இந்தியன் 2 தனியாவும் இந்தியன் 3 தனியாவும் அப்படி வருதுங்களா? தனித்தனியா அப்படிதான் வருது. ஓகே ஓகே. பார்ட் 3க்கே ஒரு 20 days தான் நம்ம ஷூட்டிங் பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னாங்க. இன்னும் பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ப்ரோ கல்கின்னு ஒரு படம் எடுத்ததுனால அது என்ன ப்ரோ? பிரபாஸ் படம். கல்கி பிரபாஸ் படம் தான். ஆமா ஆமா. சொல்லுங்க. அதான் கமல்ஹாசன் நடிக்கிறாங்கல்ல. ஆமா கமல்ஹாசன் கல்கி. அந்த படம் எப்ப இந்த வருஷம் எந்த வருமா இல்ல நெக்ஸ்ட் இயரா? இந்த வருஷமே வந்துரும் உங்களுக்கு. ஆஃப்டர் சம்மர் வந்துரும். ஓகே. இந்த படம் டேட் போட்டாங்களே. என்ன படம் ப்ரோ? கல்கி 2898. ஆமா. இந்த படம் டெக்னாலஜி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் மே 8 ரிலீஸ்னு சொன்னாங்க. இந்த படம் மே 8. ஓகே 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 ஓகே. மே 8 மே 9 சம்திங் முன்னாடி டேட் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வரதா இருந்துச்சு இந்த படம். ரொம்ப சலார் அப்படியே தள்ளிட்டே வந்து லேட்டா ரிலீஸ் ஆச்சு படம். அதனால அந்த படம் தள்ளிட்டாங்க. ஓகேங்க. பரணி ப்ரோ புஷ்பா 2 வந்து இந்த வருஷம் தானே வருது? ஆகஸ்ட் 15. சூப்பர். அப்போ அங்கேயே ஒரு பேன் இண்டியா கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம தமிழ் படத்துல ஏதோ ஒரு படம் இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா? வரும் இந்தியனே வர வாய்ப்பு இருக்கு. இந்தியன் தான் சொல்லுவாங்க. இந்தியன் 2 ஆகஸ்ட் 15 ஒரு சான்ஸ் இருக்கு. சூப்பர் கிளாஷா இருக்கும். ஆமா. பர்சனலா எந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2024? உங்களுக்கு பர்சனலா எந்த படம் வந்து எல்லா படமும் ஓடணுங்க. எல்லாமே கிளாஷ் விடாம தனித்தனியா வரது பெட்டர். கண்டிப்பா தான். எல்லாமே தனித்தனியா ரிலீஸ் ஆகணும். எல்லா படத்துக்குமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். எல்லா படமும் தனித்தனியா வரணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒண்ணுமே ஆஃப்டர் லியோ, நிஜமா சொல்றேன், ஆஃப்டர் லியோ ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு கம்ப்ளீட் லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிசினஸ். உங்களுக்கு ஜெயிலர் முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஜெயிலர் ஓடிச்சு, அப்புறம் ஒரு 20 days கேப் வந்து டல்லா இருந்துச்சு, அப்புறம் லியோ ஓடிச்சு. அப்போ லியோக்கு அப்புறமே உங்களுக்கு டல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏதாச்சும் படம் வந்து பெருசா பொங்கலுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். பொங்கலுக்கு எல்லா தேட்டருமே ரொம்ப ஆவரேஜா தான் பண்ணுச்சு இந்த படங்களுமே.
இல்ல கண்டிப்பா ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கிளாஷை விட வந்து நீங்க தனித்தனியா வந்து ஒரு மந்த்லி 2 மந்த்ஸ் கேப்ல வந்து ஆமா பெரிய படங்கள் வந்தா வந்து செம்ம சப்போர்ட்டா இருக்கும், தியேட்டருக்கும் ஆமா சரி எல்லாருக்கும் சரி. ஆமா ஸோ அது வந்து வந்து எல்லாமே படங்களுக்கும் நல்லா இருக்கும். சொல்லுங்க ஆமா சொல்லுங்க பாருங்க. படங்களுக்கும் பெரிய கலெக்ஷன் ஆகும். ப்ளஸ் வந்து இப்போ கிளாஷ் விட்டு கலெக்ஷன் அஃபெக்ட் பண்றதும் ஒரு இதுதான். ப்ளஸ் வந்து இங்க ஆஹ், எல்லா தேட்டரும் எல்லா படமும் போடுவாங்க அப்படி நடந்துச்சுன்னா. ஆனா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கிளாஷுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல ப்ரோ லைன் அப்ல. இந்த ஆமா செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா கிளாஷ் ஆமா நடக்கும். ம் ஸோ கண்டிப்பா 2-3 கிளாஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ம் ப்ரோ இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்களே, ரிவ்யூ கொடுக்கறதுல ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வைக்கணும் ப்ரோ. அதனாலே பாதி படத்துக்கான ஓப்பனிங்கே இல்லாம போயிடுது, பாதி படம் நல்ல படம் கூட தோல்வி ஆயிடுது. ப்ரோ அது ஒரு அப்படியே 3 நாள் கழிச்சு தான் அது வச்ச ஃப்ரீடம் வந்து அப்பீல் பண்ணல ப்ரோ. அப்புறம் டெமோக்ரஸின்னு சொல்ல இல்ல ப்ரோ, மாட்டாங்க. இல்ல ப்ரோ, குறைஞ்சது ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க வந்து ரிவ்யூ கொடுத்தா கூட அந்த படம் வச்சு தப்பிக்கும்ல. அட்லீஸ்ட் போட்ட முதல் நாள் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. ப்ரோ அதெல்லாம் பண்ண முடியாது, சொல்ல அது பண்ண முடியாது. முடியாது ப்ரோ, அது பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா அது அவங்க ஃப்ரீடம் ஆஃப் அதுக்கு ஸ்பீச்ல. பதிலா வந்து நல்ல படம் எடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆயிடும். எந்த ரிவ்யூவும் தேவையில்ல, கரெக்ட். எந்த விளம்பரமும் தேவை கிடையாது. ஒரு விஷயத்துல ரிவ்யூ இருக்கிறது நல்லதுதான் ரவிச்சந்தர் ப்ரோ. அப்பதான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. நான் அது ரிவ்யூ ப்ரொடெக்ட் பண்ணல. இப்ப மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இங்க ஏன் ஓடுதுன்னா ரிவ்யூனால தான் ஓடுது. எக்ஸாக்ட்லி இப்ப ஏன் வந்து நம்ம ஊர் தேட்டர்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்குன்னா ரிவ்யூனால தான் ஃபுல் ஆகுது. மார்க் கேண்டீன் எல்லாம் வந்து அது ரிவ்யூனால தான் ப்ரோ ரிப்பீட் ஒர்த்தி ஆச்சு. எத்தனை பேர் பார்த்தாங்க போயிட்டு. ஓகே ஓகே ப்ரோ. அது நமக்கு ஃபேவரட் ஸ்டார் இருக்கும்போது அவங்கள சொன்னா நமக்கு கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரிவ்யூ இருக்கிறது நல்லதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே. அந்த மிதுன் நல்லாச்சு. நைஸ் அண்ட் ப்ரோ. சொல்லுங்க மிதுன். மிதுன் ஹாய் ப்ரோ. இதுல வந்து ரெக்வஸ்ட் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ப்ரோ நான் அப்படியே கீழே போறேன், மத்தவங்க எல்லாம் பேசட்டும், நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ, பை ப்ரோ. கணேஷ் சொல்லுங்க. கில்லி ரீலீஸ் ஏப்ரல் 17 கன்ஃபார்ம் ப்ரோ. ஏப்ரல் 17 தெரியலங்க, கண்டிப்பா ஏப்ரல்குள்ள ரிலீஸ் ஆகிடும் படம். டேட் வந்து உங்களுக்கு இனிமே சொல்லுவாங்க, இனிமே தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ தஞ்சாவூர் ஜிவி காம்ப்ளெக்ஸ்ல வர 5 தேட்டருமே டால்பி 7.1 ப்ரோ. டால்பி அட்மாஸ் பண்றாங்க, 7.1 பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, 5மே தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் பாத்தீங்களா? என்ன கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ. நான் பார்த்தாச்சு ப்ரோ. இங்க திருவாரூர் தைலமையில எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ அந்த படம். பார்த்தேன். அது பண்ணுவாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் 2-3 வீக்ஸ்க்கு அந்த மூவி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. நல்லா இருக்கா ப்ரோ படம்? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இங்க சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? வித் சப் தான் ரிலீஸ் ஆகும். சென்னையில ஃபுல்லா சப்டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்டர் மாடல்ஸ்க்கு வந்து சப்டைட்டில்ஸ் வந்து வரமாட்டேங்குது. அது வந்து ஆமா பரணி, இங்க சென்னையிலேயே ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்க தியேட்டருக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. பார்கோ வச்சுக்கிறவங்க. பார்கோ லேசர்ல வராது சப்டைட்டில். ஓகே ஓகே. பார்கோல பல்ப் ப்ரொஜெக்டர் நல்ல தியேட்டருக்கு ரிலீஸ். பார்கோ லைட் பல்புல வரும், கிறிஸ்டி லேசர்ல வரும். ஸோ அந்த ப்ரொஜெக்டருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அது இன்னொரு நெக்ஸ்ட் 2 monthsல சால்வ் பண்ணிடுவாங்க. இங்க தைலமலையில எல்லாம் எந்த ப்ரோ மலையாள திருச்சி படமும் டூ ரிலீஸ் பண்ணி பார்த்தது இல்ல ப்ரோ கண்டென்ட்டே இல்லைங்க. அதான் உண்மை. வேற படம் கிடையாது. நல்லா ஒரு படம்னா மார்க்கெட்ல இது மட்டும்தான். அதுதான் எல்லாரும் பார்த்தாகணும். ப்ரோ திருச்சி டு தஞ்சாவூர்ல டால்பி அட்மாஸ் தியேட்டர் ஏதோ ஒன்று வருதுன்றாங்க. ஃபுல்லா ப்ரொஜெக்டர்ல இருந்து எல்லாமே டால்பி அட்மாஸ் வருதுன்றாங்க. உண்மையா ப்ரோ? பண்றாங்க ப்ரோ, பண்றாங்க. நியூஸ் வந்துச்சு, அதான் சரி உண்மையா கேட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே.